ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகா இவரை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மகாலிங்கம் சாரை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஸ்டேஜில் ஒரு விஷயமும் நடந்திருக்கு ஃபினாலில். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஜீ தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே வின் பண்ணிட்டாங்க அபிஷிகா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூவில் நிறையா விஷயங்கள் பிஹைண்ட் த கேமரா பிஹைண்ட் த ஸ்டேஜ் பின்னாடி நடந்த விஷயத்தை ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ இன்டர்வியூவில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் கருப்புசாமி பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அதுவும் மகாலிங்கம் சாரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருப்பு சாங்கை பாடினவரே அவர் தான். அவர் கூட சேர்ந்து நான் பாடும்போது எங்கே தப்பாக பாடிடணுன்ற அந்த பயம் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டேஜில் அவர் என் கூட சேர்ந்து வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதவிப்பாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் கீழே குடிஞ்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடிச்சுட்டேன். இருந்தாலும் அந்த பயம் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு சாங்கில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது அப்படின்னா, ஆனஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஹவரில் வந்து கற்றுக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படித்து தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக பாட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ப்ராசஸும் பாட்டை பாடி முடிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அபிஷிகா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபினாலே ஸ்டேஜிலும் ஒரு சில பாடல்கள் மூலியமாகவும் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் அந்த மிராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.